அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடற்படையின் ரோந்து கப்பல் மோதி கடலில் மூழ்கி காணாமல் போன மீனவரின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகில் சென்ற மூக்கையா, முத்து முனியாண்டி, மலைச்சாமி மற்றும் ராமச்சந்திரன் 4 பேரும் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்து இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதியதுல மீன்பிடி விசைப்படகு முழுவதுமாக நீரில் மூழ்கியது. இதுல மூழ்கி உயிரிழந்த நிலையில அவர் உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டது. அதே நேரத்துல முத்து முனியாண்டி, மூக்கையா ஆகியோருடைய உடல் வந்து இலங்கை கடற்படையினால் கிடைக்கப்பட்டது. மீன்பிடி விசைப்படகு மூழ்கியதுல காணாமல் போன ராமச்சந்திரன் அவர் வந்து காணாமல் போயிருக்காரு. இந்திய கடற்படையோட கப்பற்படை கடந்த 5 நாட்களும் தேடியும் கிடைக்கவில்லை. இந்த சம்பவத்துல கடலில் மூழ்கி காணாமல் போன ராமச்சந்திரன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் இலங்கை கடற்படையினால் ரோந்து படகு மோதியதுல கடலில் மூழ்கி காணாமல் போன ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவருக்கான நிதியுதவி என்பது குடும்பத்தினருக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.